முதல் சீசனில் இருந்து கடந்த ஆண்டு வரை நடிகர் கமல்ஹாசன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த நிலையில் இந்த சீசனை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ளார். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவிருக்கும் போட்டியாளர்கள் குறித்த விவரங்களை நாம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். நாளை முதல் நாள் ஷூட்டிங் தொடங்கவிருக்கும் சூழலில் இன்று மாலை போட்டியாளர்கள் அனைவரும் பிக் பாஸ் வீட்டிற்கு செல்கின்றனர். ஆக இதுவரை இறுதி செய்யப்பட்ட மொத்த போட்டியாளர்கள் விவரங்கள் அடங்கிய அந்த கம்ப்ளீட் லிஸ்டை பார்த்துவிடலாமா? நம்பகமான சோர்ஸ் மூலம் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் உருவான பட்டியல் இது. கடைசி நேர மாறுதல்கள் ஏதாவது நடந்தால் இவர்களில் ஓரிருவர் மாறி புதியவர்கள் சிலர் உள்ளே வரலாம். ரவீந்தர் இவர் சினிமா தயாரிப்பாளர். பிக் பாஸின் ஒவ்வொரு சீசனையும் தொடர்ந்து பார்த்து ரிவ்யூ செய்து வந்தவர். சில வருடங்களுக்கு முன் டிவி நடிகை மகாலட்சுமியை இவர் திருமணம் செய்தபோது அத்திருமணம் குறித்த தகவல் பெரிதும் பேசப்பட்டது நினைவிருக்கலாம். நடிகர் ரஞ்சித் இவர் பாண்டவர் பூமி, மறுமலர்ச்சி உள்ளிட்ட படங்களில் நடித்தவர். தற்போது சீரியல்களிலும் தலை காட்டி வருகிறார். கொஞ்ச நாள் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இருந்தார். சமீப சில வருடங்களாக காதல் திருமணங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பொதுவெளியில் பேசி விமர்சனங்களை சந்தித்து வருகிறார். ஆர்னவ் இவர் செல்லம்மா சீரியல் நடிகர். சில ஆண்டுகளுக்கு முன் இவருக்கும் இவரது மனைவி திவ்யாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு உருவாகி அந்த பிரச்சனையில் கைதாகி சிறைக்கு சென்று வந்தார். அருண் இவர் பாரதி கண்ணம்மா தொடரில் நடித்து வந்த நிலையில் அதிலிருந்து திடீரென வெளியேறியவர். சினிமா முயற்சியில் இருப்பதாக சொல்கிறார்கள். பிக் பாஸ் சீசன் 7 அண்ட் டைட்டில் வின்னர் அர்ச்சனாவும் இவரும் காதலிப்பதாக சின்னத்திரை வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது. தீபக் இவர் ஆரம்பத்தில் ஆங்கராக மீடியாவுக்கு வந்தார். தொடர்ந்து சீரியல் பக்கம் நகர்ந்தவர். தென்றல் தொடங்கி சமீபத்தில் முடிவடைந்த தமிழும் சரஸ்வதியும் வரை நடித்தார். இடையில் சினிமாவிலும் நடித்தார். பால் டபா, இயற்பெயர் அனீஸ். சினிமா ஆடியோ லான்ஸ்க்கு கூப்பிட்டால் வர மறுக்கிறார் என்ற குற்றச்சாட்டுக்கு சமீபத்தில் ஆளான ராப் பாடகர் இவர். மியூசிக் கேட்டகரியில் நிகழ்ச்சிக்கு செல்கிறார் என்கிறார்கள். கோகுல் நாத் இவர் மானாட மயிலாட் நிகழ்ச்சி மூலம் ரொம்பவே பிரபலமானவர். நடன பள்ளி நடத்திக் கொண்டே சினிமா தேடலில் இருக்கிற இவர் சமீபத்தில் விக்ரம் படத்தில் நடித்திருந்தார். வி.ஜே. விஷால் இவர் ஆங்கரிங், சீரியல் என டிவி ஏரியாவில் பரவலாக தெரிந்த முகம்தான். ஏற்கனவே குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கு எடுத்திருந்தார். சார்பட்டா சந்தோஷ் பிரதாப் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் படத்தில் அறிமுகமானவர். தொடர்ந்து சார்பட்டா பரம்பரை உள்ளிட்ட சில படங்களில் நடித்தார். டிவியில் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்றவர். ஜாக்குலின் இவர்கள் விஜய் டிவி தொகுப்பாளர். கோலமாவு கோகிலா உள்ளிட்ட சில படங்களிலும் நடித்திருக்கிறார். கடந்த சீசனிலேயே இவரது பெயர் அடிபட்டது நினைவிருக்கலாம். பவித்ரா ஜனனி சீரியல் நடிகை. தென்றல் வந்து என்னை தொடும் தொடரில் ஹீரோயினாக நடித்தார். இந்த தொடரின் புரையாமோ சர்ச்சையை கிளப்பியது நினைவிருக்கலாம். இந்த தொடருக்கு பிறகு இவருக்கு சினிமா வாய்ப்புகள் வந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். சச்சனா குழந்தை நட்சத்திரம் தொடங்கி சீரியல், சினிமா என நடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறவர். மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதியின் மகளாக நடித்தவர். சுனிதா டான்சர், ஜோடி, குக்கு வித் கோமாளி உள்ளிட்ட விஜய் டிவியின் பல ரியாலிட்டி ஷோக்களில் கலந்து கொண்டுள்ளார். அன்ஷிதா சீரியல் நடிகை. செல்லம்மா சீரியலில் அர்ணவுடன் சேர்ந்து நடித்தார். இவரால் தான் அர்ணவுக்கும் அவரது மனைவிக்கும் இடையில் பிரச்சனை உருவானதாக கூறப்பட்டது. தர்ஷா குப்தா சீரியல் நடிகை. குக்கு வித் கோமாளியில் பங்கெடுத்தவர். அடிக்கடி போட்டோ ஷூட் செய்து சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இருப்பவர். ஷாலின் சோயா இவர்கள் மலையாள தேசத்திலிருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தவர். குக்கு வித் கயாமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் கலந்து காண்டு பிரபலமடைந்தவர். சௌந்தர்யா நஞ்சுண்டன் மாடல். தர்பார், ஆதித்ய வர்மா உள்ளிட்ட சில படங்களில் நடித்திருக்கிறார். ஐஸ்வர்யா நடிகை லட்சுமியின் மகள். 6 உள்ளிட்ட சில படங்களில் இவரது கேரக்டர் ரொம்பவே கவனம் பெற்றது. இவர்கள்தான் இன்றைக்கு ஆஃபீஷியலாக உள்ளே சென்றுள்ளனர். இவர்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தவர் யார்? கமெண்டில் சொல்லுங்கள்.